நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு பேசலாம் சார், வெளியுறவுத்துறை பற்றி. இப்போது ரஷ்யா உக்ரைன் அந்த போர்ன்றது தொடர்ந்து நீடிச்சு வருது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களும் வெளிநாடு பயணம் வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருந்தார் சார். இதன் பிறகு மோடி சந்தித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது சார்? இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்களே வந்து பார்த்துருக்கலாம், ஒரு வாரமாக எந்த விதமான சத்தமும் இல்லை, இடி சத்தம் இல்லாத நேரமாக இருக்கிறது. இது இருவருமே ஒரு அமைதியை காண வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கிறார்கள். அதை நடத்துவதற்கு இடைத்தரகர்கள் யாராவது நல்லவர்களாக கிடைக்கக்கூடாதா என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதை வெளிப்படையாக புட்டின் அவர்கள் தனது சம்மதத்தை தெரிவித்தும் விட்டார். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி போல ஒரு நேரமும் கொடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உக்ரைன் இப்போ போயிட்டு வந்தாவிட்டு மறுபடியும் ஜெய்சங்கர் அவர்களும் போயிட்டு பார்த்துருக்கார். ஸோ இது வந்து அவங்க எப்படியாவது ஒரு சமரச நிலைக்கு, சமாதான நிலைக்கு கொண்டு வர வேண்டும், உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படும் ஒரே நாடு இந்தியாவாக இருக்கிறது என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். இது இப்போ அவங்க உக்ரைன் வந்து நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் யுஎஸ்எஸ்ஆர் இருந்த நேரத்தில் நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். MiG-29 விமானம் வாங்குவதற்காக போயிருந்தபோது அப்போது அது யுஎஸ்எஸ்ஆராக இருந்தது. அப்போ தான் ஈராக் வாரும் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அவ்வளவு சுபிக்ஷமான நாடு எல்லாமாக சேர்ந்திருந்த போது, பிறகு பிரிந்தவுடன் அவர்களுக்கு என்று தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது அவர்களுக்குண்ட ஒரு ஒப்பந்தம் மீறப்பட்டதாக புட்டின் அவர்கள் கூறுகிறார். அது மற்றவர்களின் தூண்டுதல். அது வந்து இப்போ ஒவ்வொரு நாடும் அவர்களுக்கு தேவையானவற்றை நோக்கி கொண்டு போவதனால் இது நடக்கிறது. ஸோ இப்போ வந்து அது இனிமே அது ப்ரொலாங் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது நடந்து முடிந்தால் இந்தியாவின் பெயர் இன்னும் உச்சத்தில் ஏறும், எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் செயல்பாடு வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள், அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம்? அது ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் என்றால் நார்மலாக பார்த்தோம்னா நம்ம ஒரு அமைச்சர், ஒரு அரசியலில் இருக்கிற பொலிட்டீஷியனுங்கிறவர் வந்து அவருடைய எண்ணத்தை சொல்வார். அந்த எண்ணத்தை செயல்படுத்துவது பியூரோக்ராட்ஸ். இப்போ ஒரு யூபிஏவாகட்டும், இப்போ என்டிஏ ஆகட்டும், எந்த அரசாங்கம் வந்ததுனாலும் அந்த அரசாங்கத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் என்னங்கிறத பிரதிபலிக்கிறது தான் பியூரோக்ராட்ஸோட வேலை. தலைவர்கள் வந்து படித்திருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதனால தான் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் படிப்பை ஒரு லிமிட்டாகவே வைக்கல. என்ன, காமராஜருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்ததனால் அவர் எண்ணத்தை சொன்னதை செயல்படுத்துவதற்கு பியூரோக்ராட்ஸ் ரெடியாக இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சுஷ்மா ஸ்வராஜ்க்கு அப்புறமா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்தியா முழுவதுமே இந்த சட்டம் இருந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் யாராக வருவாங்க அப்படிங்கிறது அந்த பீரியட்லலாம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் வந்து அமர்த்தப்பட்டவர் ஜெய்சங்கர். அது வந்து எப்படிப்பட்ட தேர்வு என்பது மக்களுக்கு இப்பொழுதுதான் மிக தெளிவாக புரிகிறது. உலகமே வியந்து பார்க்கும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர். இப்போ வந்து உலகத்தில் வந்து இவர் ஒரு புக்கு போட்டார்னா, வெளியுறவுத்துறை இப்படி இருக்கணும்னு ஒரு புக்கு போட்டால் அந்த புக்கை வாங்கிறதுக்கு கோடிக்கணக்கில் ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னாக்கா
இவர்கிட்ட ஒரு அறிவுரை வாங்கிறதுக்கு எத்தனையோ பேர் இன்னும் தவம் கடத்திட்டுருக்காங்க. அவ்வளோ திறமையான ஒரு மனிதர், எதையும் வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடியவர், மறைக்காமல் பேசக்கூடியவர், உண்மையை பேசக்கூடியவர். இது போன்ற செயல்திறன் கொண்டவர்கள் கிடைப்பது நமது நாட்டுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். ஜெய்சங்கர் அவர்கள் குறித்து இன்னொரு கேள்வி சார். இப்போது தமிழ்நாடு இலங்கை கடற்படையிடையே வந்து மீனவர்களிடையே ஒரு பெரும் சச்சரவு வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு இருக்குது சார். இதற்காக தமிழக அரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதுறதா வந்து சொல்லிட்டு வராங்க. இதில் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி சார் இருக்குது? குறிப்பாக வெளியுறவுத்துறை மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து நம்ம பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். அதுபோல தான் இந்த மாதிரி என்ன இவங்க ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பண்ணின அளவுக்கு யாருமே நமது மீனவர்களுக்கு உதவி பண்ணதே கிடையாது, எந்த விதத்துலையுமே. எந்த கவர்மெண்ட் சொல்கிறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறீங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இன்டர்நேஷ்னல் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் அங்கே அந்த பார்டர் கிராஸ் பண்ணி அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா அதை வந்து வெளியுறவுத்துறை மட்டும்தான் பேசி தீர்வு காண முடியும். இது வந்து நாங்கள் பண்ணினோம் நீங்கள் பண்ணினோன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வேணால் நீங்கள் கைதட்டுறவங்களுக்கு நடுவில் நீங்கள் சொல்லி அதில் பேர் வாங்கிக்கலாமே தவிர எந்த விஷயமும் தெரியாதவ, வேறு லாங்குவேஜே தெரியாதவங்க. இங்கே ஆக்சுவலாக மெயின் ப்ராப்ளமே அதுதான். இங்கே இது தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு அதை கேட்ட உடனே கைத்தட்டத்தான் தோணும். நாங்கள் தான் பண்ணிடணும்னு சொன்னாங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. இந்திய கடற்படை இப்போ வந்து மீனவர்கள் ஆக்சுவலாக இன்னும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசு எடுத்துக்கொண்ட அத்தனை முடிவுகளும் தான். இப்போ ஸ்ரீலங்கா வந்து நிறைய லீனியன்சி கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. கச்சத்தீவுக்கும் உண்டான ஏற்பாடுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வெகு விரைவில் அங்கு நமது மக்கள் சென்று அவருடைய வலைகளை காய போட்டு எடுத்து கொண்டு வரும் அளவுக்கு அது மேம்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதே நேரத்தில் மத்திய அமைச்சரான அஜித் தோவல் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் வந்து அவருக்காக வருத்தப்பட்ட காலமெல்லாம் உண்டு. அவரை வந்து ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணாமலே வச்சுருந்தாங்க யூபிஏ கவர்மெண்ட்டில். இப்போ இந்த மோடி வந்தவிட்டு அவருக்கு ஃபுல் ரெக்கக்னிஷன் கொடுத்து, அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் மோடிக்கு இப்போ இரு கண்கள் அப்படின்னு சொன்னால் ஜெய்சங்கரும் அஜித் தோவலும் தான் இது பண்ணியிருக்காங்க. அஜித் தோவல் வந்து அவரும் வந்து சமரசம் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகள். அவர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி பண்ணணுங்கிறது கிடையாது. அவரும் வந்து இப்போ வெளியுறவுத்துறை இதுக்கு போயிட்டு வந்தார், உக்ரைன் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். ஸோ அவங்களும் எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை முயற்சிகளும் பண்ணுறாங்க. அதாவது சொல்லுவாங்க, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் நம்மளோட நட்புறவோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம நாடு செழிப்பாக இருக்க முடியும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க சின்ன வயசில். ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் எல்லா வயல்லையும் விளையிற தர்பூசணி வந்து ஒரே மாதிரி இருந்துச்சான். அப்போ வந்து அவங்க கேட்டாங்களாம், எப்படி இது உங்கள் ஊரில் மட்டும் இப்படி எல்லா வயல்லையும் தர்பூசணி ஒரே மாதிரி இருக்குன்னு. இப்போது அவங்க சொன்னாங்களாம், இதில் ஒரே ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து விதை வாங்கி போடுவோம். அப்போ அந்த விவசாயிகிட்ட போய் கேட்டப்போ அவர் சொன்னாராம், முதல்லலாம் அவங்களது சின்னதாக இருக்கும், என்னது நல்ல இதுவாக இருக்கும். நான் அப்புறமா என்னை சுற்றி இருக்கிறது இதாச்சுன்னா அங்கே இருக்கிற மண்டுகள் புழுக்கள்லாம் என் நிலத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் அவங்களுக்கு என்னுடைய உரத்தையும் கொடுத்து விதையும் கொடுத்து அவங்க மண்ணையும் வளமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போது மோடி பண்ணிகிட்ருக்கார். இது வந்து அவங்க வந்து ஹிந்தியில் சொல்கிறதுனால சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறதுனால நமக்கு அதை வந்து சரியாக கொண்டு போக மாட்டேன்றோம். வசுதெய்வ குடும்பம்னு எல்லோரும் நம்ம குடும்பம் ஒரே குடும்பங்கிற ஒரு நினைப்பை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆதாயத்தை எதிர்பார்த்து எதுவுமே இங்கே பண்ணலை.
யூபிஏ கவர்மெண்ட் வந்து இந்த நேரத்தில் இருந்திருந்தது அப்படின்னா என்ன நடந்திருக்குங்கிறத இது பண்ணால் அது தனி எபிசோடே போடணும். அவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு இந்த நாட்டில். அன்பினால் மட்டுமே எல்லாத்தையும் செய்திருக்காரு. நாடு முழுவதும் சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளிலும் இருப்பவர்கள் 186 நாடு வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்ணது யுஎன்எஸ்சிக்கு அப்படின்னா அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இவருடைய செயல்பாடு இருந்திருக்கணும், எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருந்திருக்கணும், எவ்வளவு பேர் அந்த உதவியை மனசார ஏற்றுக்கொண்டிருக்கணும், அதுதான் பார்க்கணும். இப்போவுமே ஸ்ரீலங்கா வந்து அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போனப்புறம் யாருமே கை தூக்கி கூட விடுறதுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். சீனா என்ன பண்ணுவான், கடன் கொடுத்து எல்லாரையும் கடனாளியாக்கி அடிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். இப்போ அதுதான் பெரிய ப்ராப்ளமாகவே நடந்துகிட்ருக்குது. ஏஷியா பசிபிக் இப்போ குவாடெல்லாம் போகிறதுக்கு, குவாடினுடைய மீட்டிங்கெல்லாம் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். மக்கள் இந்த ஏரியாவில் ஏஷியா பசிபிக்கில் இருக்கிற அத்தனை பேரையும் சேஃப்கார்ட் பண்ணி நம்ம நாடும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது அத்தனையுமே நடக்குது. அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் அஜித் தோவல், செக்யூரிட்டி அட்வைசர், இவங்கெல்லாம் வந்து முழு முனைப்போட, உண்மையாக சொல்லப்போனால் தெரியல இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு பழி வரல. 2 கேஸ் வந்தது. ஒன்று ரஃபேல், அது வந்து அவங்க கொடுத்த பதில் வந்து மிக சரியான பதில். ஒரு லெவலுக்கு மேலே அதை இப்போ போர் விமானங்களுடைய அடிப்படை இதெல்லாம் சொல்ல முடியாது. பேசிக் இதை மட்டும் வேணால் சொல்லலாம், மற்றதை சொல்ல முடியாது. மற்றதை க்ளோஸ்டு கவரில் வச்சு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க. அதனால் ரஃபேலில் ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது தவிர இவங்களால் அவங்கள மேலே ஒரு சின்ன ஒரு தூசு துரும்பு கூட தூக்கி போட முடியல. அதனால் பார்க்குறதுக்கெல்லாம் முடியும். நான் கேட்குறதெல்லாம் பிஜேபி வந்து இது ப்ராப்பராக மோடி செய்தார்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க இது வரைக்கும் நடந்த 10 வருஷத்தில் லோக்சபாவில் எத்தனை சிட்டிங் நடந்தது, எவ்வளவு நேரம் பேசினாங்க, எவ்வளவு நேரம் ஆப்போசிஷன் அங்கே உட்கார்ந்தாங்கங்கிற டீட்டெயில்ஸை ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்கன்னா அப்போ தான் மக்களுக்கு தெரியும். மக்களில் ஒருவனாக நான் இதை முன்வைக்கிறேன். அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். உதாரணத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 2000 ரூபா நோட்டு இப்போ புழக்கத்தில் இருக்கா? இல்லை. அப்போது அதுவும் ஒரு டிமானிட்டைசேஷன் தானே. அதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்க ஆப்போசிஷன்? என்னக்க இன்னும் 9000 கோடி வரணும், வரல. 9000 கோடி வரல. அதை பற்றி யாருமே பேசலை. ஏன்? அத்தனையும் இவர்களைப் போல் உள்ளவர்களிடம் பதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இல்லைன்னா அதை பற்றி விவாதம் நடத்தட்டும், லோக்சபாவில் விவாதம் நடத்த வேண்டும், இது ஒரு டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லட்டுமே. யாருமே பேசலை. புழக்கத்தில் இல்லைன்னாலே டிமானிட்டைசேஷன் தானே. அப்போ ஏன் அதை யாரும் பேச மாட்டேன்றாங்க, யாரும் கேட்க மாட்டேன்றாங்க? இதெல்லாம் நாட்டில் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் சேராமலே இருக்கிறது. நல்லது செய்தால் மட்டும் போதாது, செய்தவற்றை சொல்லி காண்பித்து இவர்கள் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நான் ஒவ்வொரு இதுலேயும் ராகுல் வந்து மேடை ஏறி சொல்கிறாரு, கட்டாக்கட் ஆப்கே காத்தேமே பைசா டாலா ஜாயேகா. அதாவது டக்குன்னு உங்கள் கணக்கில் பைசா போடுவோம். 1 லட்ச ரூபா. ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா எங்கேருந்து வருங்கிறது தெரியாது. நீ கட்டாக்கட் கணக்கில் எப்படி போடுவ? அத்தனை பேருக்கும் கணக்கு இருந்தால் தானே போடுவேன். அந்த கணக்கை துவங்கி வைத்தது யார்? 45 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. 45 வருஷமாக உங்களால் ஒரு ஏழையை வந்து பேங்க்குள்ளே விடுறதுக்கு கூட உங்களால் பண்ண முடியல. இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு நீங்கள் கட்டாக்கட் நான் பைசா போடுவேன்னு சொல்கிறீங்க? அப்போ கணக்கு இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா? இவங்க நீங்கள் செய்ய முடியாததை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு. இந்த மாதிரி 1000 எண்ணங்களை நான் சொல்ல முடியும், 1000 உதாரணங்களை கொடுக்க முடியும். இதற்கெல்லாம் இவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
எங்களால் செய்ய முடியாததை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று. யூபிஐயை வந்து யாருமே பண்ண முடியாதுன்னு சிதம்பரம் சொன்னார். 7,000 ரூபாய் இதே பெர்பாட்டமாக 7,000 ரூபாய் ரோட்டில் இருக்கிற அம்மா எப்படி அது கணக்கில் வச்சுக்க, அதுக்கு என்னத்தை தெரியணும்? இன்றைக்கி மேடை ஏறி அவர் மன்னிப்பு கேட்பாரா நாட்டு மக்களிடம்? நான் இவர்களை சாதாரணமாக எண்ணி விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் திறமையை குறைவாக மதிப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லணுமே. ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது? இதை கேட்கணும், பிஜேபி கேட்கணும், மன்னிப்பு கேளுங்கன்னு. அது இல்லையா வேண்டிய தேவை? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னது? இழிவுபடுத்தி விட்டார்கள் என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? அதனால் நாட்டில் இப்போதைய தேவை இவர்கள் தான் நல்லவர்கள், இவர்களைப் போல் யாரும் இல்லை என்றெல்லாம் நான் கூறவில்லை. இவர்கள் இல்லாமல் யூபிஏவே தொடர்ந்திருந்தால் நாடு அழிந்திருக்கும். காரணம் பிஎஃப்ஐஆர். இப்போ கரோனாவை எடுத்துக்கிட்டோன்னா பிஎஃப்ஐஆர் வேணும்னு எல்லோரும் சண்டை போட்டாங்க. முடியாது, நம்ம தயாரிப்போம், நம்ம தயாரித்து கொடுப்போம். நாங்கள் பிஎஃப்ஐஆர் வாங்கியிருந்தால் இன்றைக்கி என்ன கதி? பிஎஃப்ஐஆர் சிஇஓவை தூக்கி அங்கே கோர்ட்டில் வச்சுருக்காங்க யூஎஸில். எத்தனை பேர் இங்கே மக்களுக்கு தெரியும்? அந்த நிறுவனம் தயாரித்த வயல் வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து சரியானது அல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவர் கோர்ட்டில் உட்காந்து வச்சுருக்காங்க. நம்ம அப்படி நம்மளுடைய இப்போ கோவிட் வேக்சின் அந்த மாதிரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம இவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்க அதை தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட எங்கேருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்கும்? அவங்க இருந்திருந்தாங்கன்னா டிமானிட்டேஷன் ஆகிருக்காது, பாகிஸ்தான் கீழே போயிருக்காது. இது எல்லாமே பார்க்க வேண்டியது தானே. அப்போது அந்த 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 கட்சி ஆட்சியில் இல்லாததால் நமக்கு விளைந்த நன்மைகள் எவ்வளவுங்கிறது தான் இப்போ பார்க்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அது மக்களுக்கு போய் சேரணும். இந்த ஆட்சி தொடரணும். குறைந்தது இன்னொரு 10 வருடமாவது. 10 வருடம் முடிந்து விட்டது. ஒரு ஜென்ரேஷன் மாறித்துன்னா எல்லாமே மாறிடும். 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. 10 வருஷம் இன்னொரு 10 வருஷம் ஆச்சுன்னா, இந்த 5 வருஷம் ஆச்சு, இன்னொரு 10 வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷத்தில் பிறந்த குழந்தை 18 வயசுக்கு ஓட்டு போடுவான். அவன் இந்த பீரியடை, நல்ல பீரியடை மட்டும்தான் கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். இந்த கோல்டன் பீரியடை மட்டும்தான் பார்ப்பான். அவன் இது பண்ணுவான். அட்லீஸ்ட் எங்களுடைய சரித்திரத்திற்கு அப்புறமாவது இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு உருவாகும். மறுபடியும் சனாதனம் தழைக்கும். தழைத்து பாரதத்தின் பெருமை ஓங்க வேண்டும் என்பது என்னுடைய வெகுநாளைய ஆசை. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தவே இங்கே வந்து. ஸோ இப்போ பங்களாதேஷில் ஒரு சம்பவம் வந்துட்டு அரங்கேறிச்சு சார். பெரும் பூதாகரமான ஒரு கலவரமே ஏற்பட்டுச்சு. ஷேக் ஹசீனா அவர்களும் இந்தியாவில் தான் இருக்கிறதா வந்துட்டு சில தகவலும் பேசப்படுகிறது சார். அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கு பிறகு என்ன மீண்டு வரல, அதில் இருந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்தியாவை இது போல் நிலைமைக்கு ஏற்படும் அப்படின்லாம் சொல்லி பேசப்பட்டுச்சு சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுக்கு என்ன நிலைமை? அதாவது அதுதான் சொல்கிறது. இதில் தான் இங்கே தான் வந்து அந்த டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கை ஓங்குது. இது வந்து அரசல் புரசலாக இல்லை, இது வந்து உலகறிந்த உண்மை. அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு சைனாவிடம் எதிர்ப்பதற்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு உண்டான இடம் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கிறது, பங்களாதேஷ்கிட்ட இருக்குது. அதை இவங்க வந்து கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை. அதனால் வந்த வெனங்கிறது ஒரு அரசியல் புரசலாக ஓடிட்டுருக்கு. அது ஒன்று. ஆனால் கேள்வி இங்கே என்னென்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியவில்லை என்பது உலகறிந்த உண்மை. இந்தியாவினுடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்களின் வேலை இது. அது இப்போ சோரஸ் வந்து அசிங்கமாக பேசினாருன்னு சொல்லிவிட்டு அவரை வந்து கட்சியிலேருந்து விலகிட்டோன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அங்கே யூஎஸில் போயிட்டு சோரஸோடு தான் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? அப்படின்னா இதில் வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஒரு விருப்பம், இந்த நாடு சீரழிய வேண்டும். என்ன எதுனா வீரப்பா ஒரு படத்தில் வசனம் சொல்லுவார், நாடும் நாட்டு மக்களும் எக்கேடு கெட்டு செல்லட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நினைப்பில் இருக்கிறவங்க பண்ணுறதுனா இந்த வேலையெல்லாம்.
இந்தியாவினுடைய இறையாண்மை எப்போதும் அழியாது. அது அழிவதற்கு வாய்ப்பில்லை. அதை அழிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற நேரமாக அமைந்துவிடும் என்பது நிச்சயம். அதுவும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்தியாவினுடைய செயல்பாடுகள், இந்திய மக்களின் செயல்பாடுகள், இந்திய மக்களில் யார் ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், கிறித்துவ சகோதரர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். சனாதனம் என்பது எல்லா தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்வது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களை எதிர்க்க முடியும்? உங்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய தெய்வங்களின் மேல் வெறுப்பு. அதனால் நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள், நாங்கள் உங்கள் எதிரியாக படுகிறோம் உங்கள் கண்களுக்கு. ஆக்சுவலி நாங்கள் உங்களுக்கு எதிரியே அல்ல. நாங்கள் இன்றைக்கும் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே இல்லைன்னு சொல்லுங்கள். சர்ச்சை கிராஸ் பண்ணி போகும்போது எத்தனை ஹிந்து ஒரு கிராஸ் போட்டுட்டு போகிறாங்கிறது நீங்களே பாருங்கள். இன்றைக்கும் கிராமத்தில் எத்தனையோ இஸ்லாமிய மசூதிகளில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்து மக்கள் போய் பாடம் போட்டுக்கிறாங்கங்கிறத பாருங்கள். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நாட்டில் உள்ள மக்கள் திடமாக இருக்கிறார்கள், அந்யோன்யமாக சகோதரத்துடன் இருக்கிறார்கள். சில அரசியல்வாதிகளின் குறுக்கீடினால் மட்டுமே நாடு நலிந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததற்கு TN News 24 ரொம்ப நன்றி.